வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாபிக்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். முதல் டாபிக் ஒரு சோகமான ஒரு நியூஸுங்க. வேதாந்தா குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய சேர்மேன் அனில் அகர்வாலுடைய பையன் அக்னிவேஷ் அவர்கள் 49 வயது. அவர் அமெரிக்காவில் இந்த பனிச்சறுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதில் கலந்துக்கிட்ட போது விபத்து ஏற்பட்டிருக்கு. அவருக்கு நல்ல படுகாயம் அடைஞ்சிடுறாரு. அவரை நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவருடைய உடல்நலம் நல்லா முன்னேறி வந்திருக்கு. திடீர்னு ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக அக்னிவேஷ் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற சோகமான தகவலை அனில் அகர்வால் ஷேர் பண்ணியிருக்காரு. பெற்றோர்களுக்கு இதைவிட ஒரு துக்கமான ஒரு செய்தி எதுவும் இருக்க முடியாது. தங்களுடைய பிள்ளையுடைய இறப்பை கண் முன்னாடி பார்க்கறதை விட ஒரு கொடூரம் உலகத்தில் வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு அனில் அகர்வால் கேள்வி எழுப்பியிருக்காரு. மேலும் அக்னிவேஷ் குறித்து அவருடைய ஐடியா என்ன, அவருடைய விஷன் என்ன அப்படின்னும் அனில் அகர்வால் ஷேர் பண்ணியிருக்காரு. நாடு முன்னேறணும், செல்ஃப் ரிலையண்டாக நாடு மாறணும் அப்படிங்கிறத தொடர்ந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார். என் பையன்கிட்ட நான் ஒரு கேரண்டி கொடுத்துருந்தேன். நமக்கு வரக்கூடிய வருமானத்தில் 75% வருமானத்தை சொசைட்டிக்கே திருப்பி கொடுக்கலாம். ஏழை பிள்ளைகள் படிப்பதற்காகவும் அவங்களுக்கு நல்ல சிகிச்சை கிடைக்கிறதுக்காகவும் ஹெல்த் வைஸாக அவங்க முன்னேறுவதற்காகவும் பெண்கள் சமூகத்தில் முன்னேறி வர்றதுக்கு பெரிய பெரிய படிப்பு படிக்கிறதுக்கு இது மாதிரி சொசைட்டிக்கு நம்மளால் முடிஞ்சதை நமக்கு வரக்கூடிய வருமானத்தில் 75% திருப்பி அவங்களுக்கே கொடுக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து நாங்கள் அந்த ப்ராசஸில் இறங்கி நாங்கள் வேலை பார்த்துக்கு இருக்கோம். திடீர்னு இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு பேரிடி எங்கள் தலையில் விழுந்திருக்கு. தொடர்ந்து என்னுடைய பையனுடைய கனவு, என் பையனுடைய ஆசையை நான் நிறைவேற்றுவேன். தொடர்ந்து சொசைட்டியில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர் பெண்கள் இவங்களுடைய வாழ்க்கையை முன்னேறுவதற்கு நான் இனி தீவிரமாக நான் இறங்க போகிறேன் அப்படின்னு அனில் அகர்வால் பதிவு போட்டிருக்காரு, வேதாந்தா குரூப்புடைய சேர்மேன். இப்போது பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அனில் அகர்வாலுக்கு தன்னுடைய ஆறுதலை தெரிவிச்சிருக்காரு. இந்த இன்சிடென்ட் பெரிய ஒரு பரபரப்பாக பேசப்படுது. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம், நிதின் நவீன் இருக்கார்ல, பாஜகவுடைய தேசிய செயல் தலைவர், வர 10ஆம் தேதி 11ஆம் தேதி தமிழகத்தில் இருக்க போகிறாராம். 10ஆம் தேதி கோயம்புத்தூர் வருகை தருகிறார் அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு. 11ஆம் தேதி கோயம்புத்தூரில் கோர் கமிட்டி மீட்டிங் நடக்குது. பாஜகவுடைய மையக்குழு கூட்டம் நடக்குது. அதில் நிதின் நவீன் அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளில் பாஜக கண்டிப்பாக போட்டியிடுவாங்க. ஏன்னா கோயம்புத்தூர் பாஜகவுடைய ஸ்ட்ராங் பேஸு. ஏற்கனவே கோவை தெற்கு தொகுதியை வானதி சீனிவாசன் தான் எம்எல்ஏவாக இருக்காங்க. இந்த தேர்தலில் எத்தனை சீட்டு கோவையில் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தெரியலை. இப்போ கோவையில் நடக்கக்கூடிய பாஜக மையக்குழு கூட்டம் கோவையில் பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதிகளை மையப்படுத்தி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ணாமலை அவர்களும் நிதின் நவீன் அவர்கள் தலைமையில் நடக்கக்கூடிய மையக்குழு கூட்டத்தில் உடன் இருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 2024 கோவை பாராளுமன்ற தொகுதியில் அண்ணாமலை தானே போட்டியிட்டார். ஜெயிச்சிருக்க வேண்டியது திமுகவும் அதிமுகவும் கை கோர்த்துட்டாங்க. அண்ணாமலை எப்படியும் ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்னு இவங்க 2 பேரும் கை கோர்த்து அதன் அடிப்படையில் தான் அண்ணாமலை தோர்த்தார். பார்க்கலாம் மையக்குழு கூட்டத்தில் என்ன முடிவுகள் எடுக்கப்படுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். கடைசி டாபிக் வெளியான ஆடியோ அப்படிங்கிறது 3வது டாபிக். சுபவீர பாண்டியனுடைய ஆடியோ அப்படின்னு நாம் தமிழர் கட்சி ஒரு ஆடியோவை ஷேர் பண்ணுறாங்க. அதில் சுபவீர பாண்டியன் அவர்கள் ரொம்ப சோகமாக சில விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ் மொழி குறித்து ஈவேரா அப்படி பேசிட்டாரு இப்படி பேசிட்டாரு அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சொல்கிறாங்க. அதில் உண்மை கிடையாது. தமிழ் மொழி தொடர்பாக ஈவேரா என்னென்ன பேசியிருக்காரு அப்படின்னு தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்த சமூக வலைதள பிரிவு போட்ட ஒரு பதிவை நான் என்னுடைய ட்விட்டர் பேஜில் ஷேர் பண்ணேன். அதுக்கு 100க்கும் மேற்பட்ட கமெண்ட் வந்திருக்கு. அதில் ஒரே ஒரு கமெண்ட் மட்டும்தான் நமக்கு ஆதரவாக வந்திருக்கு. இது எல்லாமே என்னையும் ஈவேராவையும் கேவலமாக திட்டி தான் வந்திருக்கு. இதுக்கு நம்மளுடைய இயக்கத்தை சேர்ந்த யாருமே அதற்கு பதிலடியோ இல்லை நம்ம போட்ட பதிவுக்கு ஆதரவோ தெரிவிக்கவே இல்லை அப்படின்னு ரொம்ப சோகமாக சுபவீர பாண்டியன் பேசிய ஒரு ஆடியோவை நாம் தமிழர் கட்சி ஷேர் பண்ணியிருக்காங்க. மேலும் பாஜக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈவேரா அவர்களை பற்றிய உண்மைகள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. திராவிட கட்சிகள் தமிழகத்தில் திராவிட கட்சிகள் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தப்ப இந்த உண்மைகள்லாம் மக்கள்கிட்ட போய் சேரலை. இப்போது மற்ற பிற கட்சிகளும் இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப அதிகமாக வேகமாக வளர்ந்து வராங்க. பாஜக நாம் தமிழர் கட்சியெல்லாம் வேகமாக வளர்ந்து வராங்க. ஸோ இப்போ ஈவேரா குறித்து அவர் கடந்த காலங்களில் என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காரு, தமிழ் மொழி தொடர்பாக, நம்ம நாட்டுடைய சுதந்திரம் தொடர்பாக ஈவேராவுடைய கருத்துக்கள் என்ன, திமுகவை பற்றி ஈவேரா என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிற விஷயங்கள் ஒன்றையும் அண்ணாமலை சீமான் போன்றவர்கள் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லியிருக்காங்க. இன்னும் சில வருடங்களில் இதைவிட அதிக எதிர்ப்பு கமெண்ட் செக்ஷனில் வரும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் பாஜகவினர் பதிவு போட இது ஒரு பெரிய
பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.